ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் வெண்டிக்காய் பொரியல் இப்படி செஞ்சால் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த வெண்டிக்காய் மசாலா செஞ்சோம்னா குழம்பே தேவைப்படாதுங்க. சாதத்தில் இந்த வெண்டிக்காய் மசாலாவை பெரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வெண்டிக்காய் பொரியல் செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவு வெண்டிக்காய் எடுத்திருக்கேன். வெண்டிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி பிஞ்சாக வாங்கிக்கோங்க. உடைக்கும் போது ஈஸியாக உடையணும். பிஞ்சான வெண்டிக்காயாக இருந்தால் தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடணும். அலசினதுக்கு அப்புறமா காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சிருங்க. வெண்டிக்காயில் இருக்க தண்ணியை எல்லாத்தையும் துடைக்காமல் நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு செஞ்சோம்னா பொரியல் வளவளப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். குழம்பு செய்கிற மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணாமல் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டிக்காய் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நாம் செய்கிற வெண்டிக்காய் பொரியல் வளவளப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது பொரியல் வளவளப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே வெண்டிக்காய் பொரியல் செய்யும்போது இது மாதிரி வெண்டிக்காயை எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள். வெண்டிக்காய் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். வெண்டிக்காய் வதக்குன எண்ணெய் மீதம் இருந்ததுன்னா அதிலே நம்ம பொரியல் செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். சீரகம் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது வெண்டிக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. நான் 1/4 கிலோ அளவு தான் வெண்டிக்காய் எடுத்திருந்தேன். அதுக்கு இந்த 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சரியாக இருக்கும். எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பழமான தக்காளி பழமாக 1 கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1 தக்காளி பழம் சேர்த்தா சரியாக இருக்கும். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கணும். மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவு உங்களுக்கு கூடவோ குறைவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சமாக தேங்காய் சில்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஏற்கனவே வெண்டிக்காயை எண்ணெயிலே வதக்கியிருக்கனால வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. சீக்கிரமாகவே வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சுக்கணும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வெண்டிக்காயை அப்பப்போ நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நமக்கு வெண்டிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் இந்த வெண்டிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டிக்காய் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.